துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் போலோ தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக
Greetings to every one of you in the name of our Lord and Savior Jesus Christ. God is good. God's been good to us. Thus far, He has blessed us. And He is the same unchanging God. He will continue to bless us. It delights His heart to bless us with His salvation. Let's pray. Thank you, Father, for all that you are, for all that you have been hitherto, and for all that you are going to be, the days to come and in eternity. We would say this morning, this God is our God. He will be our guide forever and forever. Thank you, Father. It's not because we sought you and we found you. It's not because of our intellect or anything that's good in us, but we thank you in the riches of your grace, in your predestinated purpose. Lord, you have picked us up in Jesus Christ, and through His infinite mercy and grace, you have brought us to yourself. We would say we are yours, and so we dedicate our lives to you. We pray to you that you will continue to work in us by your Spirit on the authority of your infallible word. Lord, may we be changed. May we be renewed in the spirit of our mind. So let that transformation take place within us as we yield ourselves to you. In Jesus' precious and lovely name. Amen. Continuing our study from the book of Revelation concerning New Jerusalem. We saw in part 1 last time about the New Jerusalem, the glories of New Jerusalem, the 12 gates of pearl, and it's all in signs and symbols. That's the book of Revelation. And so what that pearl would mean spiritually in our lives. முதல் பகுதியில் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் விசேஷத்திலிருந்து புதிய எருசலேமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதல் பகுதியில் பார்த்தோம் எப்படி 12 வாசல்கள் உண்டு. அந்த வாசல்கள் முத்துக்கள் ஆயிருந்தன. முத்துக்கள் என்று சொல்லும் பொழுது அது எப்படி ஆவிக்குரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கிறது என்பதை பார்த்தோம். And that speaks of our redemption so infinitely, meticulously planned by God. அதனால் அவ்வளவு துல்லியமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக செய்து முடித்த அவருடைய ரட்சிப்பின் மேன்மை, அவருடைய மீட்பை குறித்து பார்த்தோம். And then continuing in the same spirit, the New Jerusalem is the cube. It's no other creation of God is in a cubical form. Right? எந்த தேவனுடைய சிருஷ்டியும் முச்சதுரமாக அல்லது முக்கோணமாக இருக்கிறத பார்க்கிறோம். All God's creations are all spherical. Right? தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளும் கோளங்களாக வட்டங்களாக இருக்கின்றன. Take for this example this earth. பூமி அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது உதாரணத்திற்கு அது வட்ட வடிவிலே கோளமாக இருக்கிறது. So also other planets and stars. Right? மற்ற கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது கோளங்களாக வட்டங்களாக இருக்கிறது. But this is the New Jerusalem is a special creation above all the other creations of God. தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளுக்கு மேலாக இந்த புதிய எருசலேம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் அது சதுரமாக இருக்கிறது. நீளமும் அகலமும் உயரமும் அதே அளவாக 3 வடிவங்களும் ஒரே அமைப்பு கொண்டதாக 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம், 1500 மைல் உயரம் என்று 3 வடிவம் கொண்டதாக இருக்கிறது. So this is a cube, 1500 miles in length and 1500 miles in breadth, and both being equal, the height also 1500 miles. It's in a cubical form. What does it show? It is
no other creation, but this is the above all the other creations of God. இது ஒரு பரிபூரணத்தை காண்பிக்கிறது. இது த பெர்ஃபெக்ஷன், ரைட், அண்ட் ஆல்சோ கம்ப்ளீஷன். எல்லாம் முடிவு பெற்றதாக இருக்கிறது, அதோடு பரிபூரணத்தை காண்பிக்கிறதாக இருக்கிறது, எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேலானதாக இருக்கிறது. தட் இஸ் தி டிவைன் கவர்மெண்ட். தேவன் ஆளுகை செய்கிற தெய்வீக அருட்சி, தெய்வீக அருளை காண்பிக்கிறது. ஸோ and it goes on in chapter 21 to say about the foundation stones. We'll consider that now. அஸ்திபார கற்களை குறித்து அங்கு 21வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். The wall was made of jasper and the city of pure gold, as pure as glass. The foundations of the city walls were decorated with every kind of precious stone. The first foundation was jasper, the second sapphire, third chalcedony, fourth emerald, fifth sardonyx, sixth sardius, the seventh chrysolite, eighth beryl, ninth topaz, the 10th chrysoprase, 11th jacinth, and the 12th amethyst. The 12 gates were 12 pearls, each gate made of a single pearl. The great street of the city was of pure gold, like transparent glass. நகரத்து மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது ஸ்வர்ணரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே the 12 precious stones. 12 is a very significant number. Chosen of God, speaks volumes of divine truth. 12 என்று சொல்லும் பொழுது தெய்வீக எண்ணாக அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறது. The 12 sons of Jacob who became the 12 tribes of Israel. யாக்கோபின் புத்திரர்கள் 12 பேர், அவர்கள் 12 கோத்திரங்களாக, இஸ்ரவேலின் கோத்திரங்களாக வந்தார்கள். And because they were of God, is the God of Jacob, God of Israel, the 12 sons that became the 12 tribes. And the high priest had to bear the 12 names engraved upon 12 precious stones in his breastplate. இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட 12 கோத்திரங்களாக இருந்தபடியால் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இந்த நவரத்தின கற்களிலே பதிக்கப்பட்டு, அந்த 12 கற்களிலே பிரதான ஆசாரியனுடைய மார்க்கவசத்தில் அவைகளை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நியமித்திருந்தார். The names of the 12 tribes were all written there, and then the high priest's breastplate had the name, so he was having it close to his heart. இந்த 12 பெயர்களும் அந்த 12 கற்களிலே எழுதப்பட்டு அவைகள் பிரதான ஆசாரியனுடைய அலங்கார அவனுடைய வஸ்திரங்களில் மார்க் அவசத்தில் இருந்தது என்பதை பார்க்கிறோம். The foundations of the wall of the city were garnished with all manner of precious stones. The first foundation was jasper, second sapphire, chalcedony, emerald, sardius, chrysolite, beryl, topaz, chrysoprase, jacinth, amethyst. So, to look at these stones, what is the mystery of these stones, right? They are all different in colors. இந்த 12 கற்களை பார்க்கும்பொழுது விதவிதமான கற்களாக இருக்கிறது.
இவைகளில் தெய்வீக காரியம் என்னவாக இருக்கோ என்ற கேள்வி நமக்கு வருகிறது. Look at the jasper stone, right? And the sapphire, the sardius, right? We don't find anything in our human wisdom. நம்முடைய புத்திக்கு ஏற்றபடி எதுவும் விசேஷமான காரியங்களாக இல்லை. The Psalm 19 verse 1 says, "The heavens declare the glory of God, and the firmament showeth his handiwork." The heavens declare the glory of God. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று சங்கீதம் 19 வாசிக்கிறோம். Of course, obviously David the psalmist speaks about the heavens that we see now. இப்பொழுது இருக்கிற வானங்களை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். And more so about so many thousands of years ago, during his time, there was no modern science and technology that we enjoy that David was able to have access to in those days. இப்பொழுது இருக்கிற நவீன கால விஞ்ஞானம், அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாக இருந்த தாவீது அறியாமலேயே அப்படி சொல்லுகிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி. The heavens declare the glory of God, the firmament showeth his handiwork. The heavens, of course, through the modern, through Hubble telescope and NASA and other things, they reveal more and more. Every day they find new dimensions of celestial exhibition that is thrilling to the sight of man. மனித கண்களினால் பார்த்து மகிழக்கூடிய அதிசயமான வானங்களை இப்பொழுது நவீன காலத்தில் இருக்கிற நாசா மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக நாம் கண்டு கழிக்க முடிகிறது. And the scientists are baffled that the universe is ever expanding. There seems to be no end to that expansion of the universe. வான விரிவு அல்லது ஆகாய விரிவு என்று சொல்லும் பொழுது இப்பொழுது இருக்கிற நவீன ஆராய்ச்சியாளர்கள்லாம் பார்த்து அதற்கு எல்லையே இல்லாமல் இன்னும் பெரிதாகி கொண்டே போகிறதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். These are all the pictures that the modern science has granted to us. நவீன விஞ்ஞானத்தின் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய different galaxies, நட்சத்திர மண்டலங்கள். ஒரு கேலக்ஸி என்று சொல்லப்படுகிறதுல ஆயிரக்கணக்கான எண்ண முடியாத நட்சத்திரங்கள் உண்டு. That's why God said to Abraham, if you can number the number of sand, if you can count the number of sand, the grains upon this earth, பூமியில் இருக்கிற மணலை எண்ணக்கூடும் என்றால், same way if you can count the number of stars in heaven, right? அதுபோலவே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால், with all the advancement in science and technology, man is not able to number the stars in heaven. There are millions and millions of stars. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. இப்பொழுது நவீன காலத்தில் கூட அவைகளை எண்ண முடியாத அளவு இருக்கிறது. Who is behind all this? One God, the creator of all, our heavenly Father. நம்முடைய பரமபிதாவாகிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவைகளை சிருஷ்டித்தவராக இருக்கிறார். Right. And God's word says, one star differs from another star in glory. ஆகையால் தேவ வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15 வாசிக்கிறோம், ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை காட்டிலும் மகிமையிலே வேறுபட்டதாக இருக்கிறது. In other words, not two stars are the same. இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்றால், 2 நட்சத்திரங்கள் ஒன்று போலவே இருக்கிறதில்லை, ஒன்றுக்கொன்று அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதாக இருக்கிறது. And there are innumerable number of stars in heaven. One God, the creator of them all. ஒரே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவராக இருக்கிறார். But now, above all the glory that we see in the heavens is the glory of the New Jerusalem foundation stones, right? There are a literal description of heaven
a pure light which emanates through the gems, right? அங்கே சொல்லப்பட்ட அந்த 12 அஸ்திபார கற்கள் அவைகளெல்லாம் உண்மையிலேயே இருக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவைகள் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. தேவனுடைய வெளிச்சம் வெளிப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். God's word says God is a consuming fire. God's word reveals God as God is love. And then God's word also reveals God. God is light and in him is no darkness at all. தேவன் ஒளியாகவே இருக்கிறார், அவருக்குள்ளாக இருளோ அந்தகாரமோ இல்லை என்பதை வாசிக்கிறோம். தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், அவரை போல வேறு யாரும் அல்ல, தனித்து நிற்கிறார். He is the only true living God and he is light. வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். Jesus said, I am the light of the world. நானே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். And that light has to pass through these stones, revealing the glory of God completely. இந்த கற்கள் மூலமாக தேவனுடைய மகிமை ஊடுருவி போகும், அவருடைய மகிமை விளங்கும் என்பதை பார்க்கிறோம். These 12 stones are called anisotrophic stones. Anisotrophic stones would mean pure light passes through the stone. Two things can happen. One, the slice will change its present color into the colors of the rainbow. இந்த விசேஷமான இந்த 12 கற்கள், இதை விட உயர்ந்த கற்களும் உண்டு. கோமேதகம், மரகதம் என்றெல்லாம் பார்க்கிறோம். எமரால் அண்ட் Chalcedon and so many other things we see, chrysoprase and other things. But there are more precious stones than these stones also in terms of costliness. விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடிய எத்தனையோ கற்கள் உண்டு. அவைகளெல்லாம் இங்கே தேவன் சொல்லுகிறது இல்லை. இந்த 12 கற்களும் விசேஷமான கற்கள், ரைட்? ஏனென்றால் இவைகள் ஆங்கிலத்தில் அனிசோட்ரோபிக் ஸ்டோன்ஸ் என்று சொல்லுவார்கள். What are these anisotrophic stones? This anisotrophy is a special category. This aspect of science was discovered just about a few years ago only. Just about few years ago, right? With regard to the light of science. The science of light. So, this is a special quality stone. When the light passes through, it changes from the present color, and the light that emerges will be the radiant rainbow color, right? Most wonderful patterns beyond imagination. These stones only are anisotrophic. So these stones, they have a particular color as we find here, but when the pure light goes through, these don't retain their color, they don't reflect their color, but instead they reflect the pure light in different beautiful, beyond description, such beautiful rainbow kind of colors, multicolors and multi-patterns, and these are called anisotrophic stones, right, scientifically. And second, some stones, other stones, not these anisotrophic stones, they may be more costlier, but these stones, when the light passes through, it will look like coal only, right? They are called isotrophic stones, right? There are two kinds of stones. This kind of discovery was made just recently, a few years ago, right? Of course, 2000 years ago, God gave this revelation to John 2000 years ago. At that time, this scientific discovery was not found at all. But see the wisdom of God, that why God chose these 12 stones. இந்த 12 கற்களும் விசேஷமான கற்கள். எத்தனையோ 28 விதமான கற்கள் உண்டு. அதில்
இந்த 12 கற்களை மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. இவைகளெல்லாம் விலை உயர்ந்த கற்கள் என்பதில்லை. இதை காட்டிலும் இன்னும் அதிகமான விலை உயர்ந்த கற்கள் உண்டு. அவைகளெல்லாம் இல்லை. இந்த 12 கற்கள் விசேஷமானவைகள்னு சொல்லும் பொழுது, இப்போ சமீப காலத்தில் விஞ்ஞானத்தில் ஒளியை பற்றி, வெளிச்சத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் கண்டுபிடித்த காரியங்கள் மூலமாக பார்க்கும் பொழுது 2000 வருடங்களுக்கு முன்பதாக தேவன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்த இந்த காரியங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கிறது, எவ்வளோ உண்மையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். காரணம் அதனுடைய விசேஷித்த தன்மை. இந்த விலையுயர்ந்த கற்களில் ஒரு கற்கள் என்ன செய்யணும்னா, தூய வெளிச்சம் அல்லது ஒளி கதிர் போகும்பொழுது அது அந்த கதிர்கள்லாம் அப்படியே போக அந்த கல் மட்டும் ஒரு கருப்பாக ஒரு கல்லை போலவே இருக்கும். அது அது மாதிரி இருக்கிற கற்கள்லாம் ஐசோட்ராஃபிக் கற்கள்னு சொல்லுவார்கள். ஆனால் அனிசோட்ராஃபிக் கற்கள்னு சொல்லக்கூடிய இந்த 12 கற்களும் அந்த வெண்மையான தூய வெளிச்சமானது அதுக்குள்ளே ஒளிக்கதிர் போகும்பொழுது அந்த ஒளிக்கதிர் இந்த கற்கள் தன்னை பிரதிபலிக்காது, அது ஒரு கருப்பாக நிறமாகவும் இருக்காது. அதற்கு பதிலாக அந்த வெளிக்கதிர் போகும்பொழுது பலவிதமான வர்ணமான நிறங்களை வெளிப்படுத்துகிறதாக, அது பலவிதமான வர்ணைகளில் வெளிப்படுத்துகிறதாக, டிசைன்ஸில் வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்க்கணும் என்றால், இப்படி நம்ம வாகாயுத விரிவில் இப்போ பார்க்கறது போல் விதவிதமான பேட்டர்ன், விதவிதமான நிறங்கள் இவைகளை கொண்டதாக இருக்கும். அதுதான் இந்த விசேஷமான 12 விதமான கற்கள்ன்றது பார்க்குறோம். இந்த 12 விதமான கற்கள் பார்க்கும் பொழுது ஏன் இதை சொல்லியிருக்கிறார்? வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தட்? வை ஷுட் திஸ் இஸ் சம்திங் இட்டர்னல், திஸ் இஸ் வேர் காட் இஸ் ரிசைடிங். இந்த புதிய எருசலேம்னு சொல்லும்பொழுது தேவன் ஸ்தாபிக்கும் ஸ்தலம், இட்டர்னல் ஹேபிடேஷன் ஆஃப் காட், ரைட்? நித்திய தேவன் நித்தியமாக வாசம் செய்கிற ஸ்தலமாக அது இருக்கிறது. அந்த there is no temple there is a description. அங்கே ஒரு தேவ ஆலயம் இல்லை, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அங்கே இருக்கிறார்கள். Who else are there? The redeemed church is there with them. அவரால் மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு ஆனந்த களிப்போடு வந்தவர்கள். The redeemed of the Lord shall return, come to Zion with singing. Everlasting joy shall be upon their heads. Right? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு கம்பீர சத்தத்தோடு பாடுகிறார்கள். அங்கே அவங்க வரும்பொழுது this is how they look differently with different signs and beautiful colors, right? Jasper, when you see, for example, this stone, the first stone jasper, turns out to be like this. The sapphire stone through pure light will turn out to be like this. So they anisotrophic gems, they show different patterns and colors when pure light passes through. ஸோ இந்த 12 ஃபவுண்டேஷன் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு உண்மையான கற்களாக இருக்கலாம், பட் மோர் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி when we see God's word and what is the New Jerusalem பார்க்கும்பொழுது they are the redeemed people who are there with the Lord Jesus Christ. And what about the Father is there and the Son is there? ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார்னு வாசிக்கிறோம். Where is the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் எங்கே? பரிசுத்த ஆவியானவர் அவர் மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார். Right? The eternal spirit is indwelling the redeemed people there. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அவர் வாசம் செய்கிறார். இந்த மீட்கப்பட்டவர்களை கிறிஸ்து இயேசு தன்னுடைய ஆலயமாக, தன்னுடைய கட்டடமாக அவர் கட்டி எழுப்பி அவர்களுக்குள்ளாக நித்திய ஆவியானவர் வாசம் செய்கிறார். So the redeemed church or the redeemed people, they are the people, the building of God, the temple of God, in whom the Holy Spirit resides or dwells forevermore, right? So the precious stones that constitute the wall of the New Jerusalem represent the transformed human beings. ஆதலால் மறுரூபமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை தான் இப்படியாக அவர்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம்.
They were all fallen sinners, born in sin and shapen in iniquity. They entered into God's full salvation in Jesus Christ. Right? அவர்கள் கிறிஸ்து இயேசுவினால வருகிற அந்த ரட்சிப்புக்குள்ளாக முழுமையாக அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். And they have been regenerated, sanctified, conformed, transformed, resurrected, built up together to be a city of God's dwelling, revealing the full glory of God. அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய சாயலுக்கு ஒப்பாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு உயிர்த்தெழல் பெற்ற அவரோடு கட்டப்பட்டவர்களாக தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாக, தங்களை அல்ல அவர்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். God said in Isaiah chapter 28 verse 16, Therefore thus says the Lord God, Behold, I lay in Zion for a foundation a stone, a tried stone, a precious cornerstone, a sure foundation. He that believes shall not be ashamed. ஏசாயா 28 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லியிருக்கிறார். This particular stone, the elect stone kept in Zion as a sure foundation stone, refers to the Lord Jesus Christ. We all know that very well. Right? இங்கு அஸ்திபாரமாக சீயோனில் ஒரு கல்லை வைக்கிறேன் என்று சொல்லப்பட்டது, அவர் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். So Jesus Christ is referred to in the scripture as a stone in many instances. அதனால் இயேசு கிறிஸ்துவை கல்லாக எத்தனையோ முறை வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். In Isaiah he is called the foundation stone, a sure stone. Right? I lay in Zion a foundation a stone, a sure foundation. Right? ஏசாயாவில் பார்க்கும்போது அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன் என்று சொல்லப்பட்டது, அஸ்திபார கல்லாக இருக்கிறது. Right? And he is the rock. Right? கன்மலையாகிய கர்த்தர். How many times we read in the Psalms, the Lord is my rock. கர்த்தர் என் கன்மலையாக இருக்கிறார் என்று சொல்லி. So he is the solid rock. I stand, all other ground is sinking sand. கர்த்தரே என் கன்மலையாகிய கர்த்தர், அவரில் நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லும்படியாக. In Matthew, that's the reason Jesus said in Matthew 16 to Peter, You are Peter, but upon this rock, showing to himself, upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. Right? He, of course, the gates of hell shall not prevail against it, because he is the resurrection and the life. He is the Lord. பேதுருவை பார்த்து, நீ பேதுரு, a small stone, but upon this rock, அவரை தன்னை குறித்து, இந்த கல்லின் மேல் நீ அப்படி இருக்கிறாய், ஆனால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி தன்னை ஒரு கல்லாக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். Upon this rock I will build my church. Right? So Jesus himself refers to the rock. He is referred to as the stone which the builders rejected. Psalm 118, Sangidam 118. The stone which the builders refused is become the headstone of the corner. This is the Lord's doing, it is marvelous in our eyes. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களிலே ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். 118 சங்கீதம் 22 வசனத்தில். Jesus himself told the unbelieving scribes and the leaders of his day, when he entered the temple and presented himself as their Messiah, he came riding upon the donkey, and then he came to Jerusalem. He went into the temple, drove out all those who made the temple, the holy place, place of merchandise,
அவர் சகரியால் சொல்லியிருக்கிறதுபடி கழுதியின் மேலே ஏறி வந்தார். பிறகு எருசலேம் ஆலயத்துக்கு போய் அங்கு அந்த தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக்கினவர்களெல்லாம் விரட்டி அடித்து அங்கு தன்னை அவர்களுடைய மேசியாவாக வெளிப்படுத்தி காண்பித்தார். 3 days continually he came to the temple and offered himself as a Messiah. 3 நாட்கள் தொடர்ந்து அவர் தேவாலயத்துக்குள்ளாக வந்து அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற மேசியாவாக தன்னை அவர்களுக்கு காண்பித்தார். But the leaders, they did not believe in him, they rejected him. Right? Then he asked, right? He gave them a parable and அவர்கள் ஊமையின் மூலமாக பேசினார். பிறகு அவர்களிடத்தில் சொன்னார், don't you know the builders, the stone which the builders refused is become the headstone of the corner. This is the Lord's doing, it is marvelous in our eyes. அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி, therefore the kingdom of God is taken away from you and given to a nation, given to a people, given to the church, which will bring forth fruit in its season. ஆதலால் இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு கனிகளை கொடுக்கிற மற்றதுக்கு கொடுக்கப்படும், சபையை குறித்து கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே. So he was the headstone of the corner, he was the foundation, he was the author, he was the supplier, he was the life giver, he was everything. But the leaders, right, the builders of the house of Israel, they rejected him from being their Messiah. அவர்களுடைய மேசியாவாக அவர்களுடைய ஆண்டவராக அவர் வந்ததை அவர்கள் நிராகரித்து தள்ளினார்கள், வேண்டாம் என்று தள்ளினார்கள். Right? So here also he is referred to in the scripture as the stone which the builders rejected, but the stone which became the headstone of the corner. வீடு கட்டவர்கள் வேண்டாம் என்று உதவாது என்று தள்ளின கல் மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. The headstone of the corner is the most important stone. That's the first stone that will be laid in the corner in a foundation. ஒரு அஸ்திபாரத்தில் மூலைக்கல்லுன்னு சொல்லப்படுகிறது முக்கியமான கல், அதுதான் முதலாவது வைக்கப்பட வேண்டும். அதிலிருந்து நீளம், அதிலிருந்து அகலம் என்று மற்ற எல்லா கற்களும் அதிலிருந்து அளக்கப்படுகிறதாக இருக்கும். From this headstone, all the length and the breadth will be, and the other stones will be related to or measured to properly. So this is the first and the most important foundation stone. அதனால் இதுவே முதலாவது அஸ்திபாரமாக, முதலாவது மூலைக்கல்லாக இருந்து மற்ற எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. So the stone which the builders rejected, somewhere else it's become the headstone of the corner. வீடு கட்டுகிறவர்களால் இஸ்ரவேலால் இவர் வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்டவர்கள் அவரே மூலைக்கு தலைக்கல்லாக, அதாவது அவருடைய சபைக்கு அஸ்திபாரமாக மூலைக்கல்லாக மாறினார் என்பதை பார்க்கிறோம். That's why we read in the New Testament in 1 Corinthians 3, other foundation can no man lay than that is laid, which is Jesus Christ. For what? Foundation of the house of God, foundation of the church, foundation of salvation. ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த நாமமும் வானத்தின் கீழாக அருளப்படவில்லை. மனிதனுடைய பாவிக்காக மரித்து அடக்கமானப்பட்டு உயிர்த்தெழுந்த அவர் மூலமாக தான் ரட்சிப்பு. ரைட்? அண்ட் so the foundation can no man lay than that is laid, which is Jesus Christ. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. There is no other foundation. He is referred to in the scriptures, in the Daniel, prophetical book of Daniel, as the smiting stone. அது தானியல் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது a stone cut without hands, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லாக அவர் வருகிறார். Daniel was given the Nebuchadnezzar had a dream and he forgot the dream, and also he wanted the interpretation. He wanted the dream to be told and also the interpretation. So when Daniel prayed, God revealed that what Nebuchadnezzar dreamt, that was given to Daniel, and also the interpretation of the dream was given to Daniel. So Nebuchadnezzar saw a huge figure or a statue
the head of gold, the arms of silver, and then the belly of brass, legs of iron, and then the toes of iron and clay. Right. நெபுகத்நேசாருடைய அவன் சொப்பனத்தில் பார்த்தது தலை பொன், அடுத்தது கைகள் மார்பு வெள்ளியினாலாக, அடுத்தது வயிறு எல்லாம் வெண்கலம், கால்கள் ரெண்டும் இரும்பு, பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்ததாக. கைகளால் பெயர்க்கப்படாத கல் வானத்திலிருந்து வந்து அந்த சிலையின் மேலே மோதி அவைகள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி அந்த உலோகங்கள்லாம் இருந்த இடம் இல்லாமல் தெரியாமல் போகிறது. The stone cut without hands, right? Not with human hands, in other words. A stone came, smote the image upon its feet, and then all the gold, silver, brass, iron and clay reduced to powder, and it was all carried away by the wind. There was no place for them, no trace of their existence. And then this stone which smote the image filled the whole earth. Right? இந்த வானத்திலிருந்து இந்த கல், கைகளால் பெயர்க்கப்படாத இந்த கல் இந்த சிலையை மோதி அது சிலையை ஒன்றுமில்லாமல் ஆக்கினது மட்டுமல்ல, அந்த கல் பூமி முழுவதையும் நிரப்பிற்று. The stone was the Lord Jesus Christ. His coming to destroy the kingdoms of the world, and the kingdom of our Lord and of His Christ shall be established upon this earth, the whole earth, and He shall rule the earth for 1,000 years. We are not very far away. We are only just about 7 or 8 years away from that. Right? அந்த கல்லானது பூமி முழுவதும் நிரப்பிற்று என்று சொல்லப்படுகிறது. 1000 வருட அரசாட்சி இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தராக ராஜாதி ராஜாவாக பூமியை அரசாள வருகிறார். இந்த பூமியில் இருந்த எல்லா மனிதனுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போயிடும். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம் அழியாத நித்திய ராஜ்யமாக 1000 வருடங்கள் இருக்கும். அந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திற்கு நாம் இன்னும் 7-8 வருஷங்களுக்குள்ளாக நடக்க போகிற சம்பவம். ரைட். ஸோ ஹியர் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹிஸ் கம்மிங் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் த ஸ்டோன் தட் கட் விதவுட் ஹேண்ட்ஸ் ஸ்மைட்டிங் த இமேஜ். ஆதலால் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல்லாக, அந்த சிலையை உடைத்து போடுகிற கல்லாக இயேசு கிறிஸ்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Ephesians chapter 2 verse 20, here Paul says, and you are built upon the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the chief cornerstone, in whom all the building fitly framed together grows unto an holy temple in the Lord, in whom you also are builded together for a habitation of God through the Spirit. So far we have seen the scriptures as to how the Lord Jesus Christ is referred to as a stone in different forms. With regard to the destruction of the kingdoms of this world, kingdom of men, right? He is this stone cut without hands. இந்த உலக ராஜ்யங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் அழிக்கிறவராக, கைகளால் பெயர்க்கப்படாத கல்லாக, த ஸ்மைட்டிங் ஸ்டோன், ரைட், அவர் எல்லாவற்றையும் நொறுக்குகிற கல்லாக அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். With regard to Israel, he is a rejected stone, the stone which the builders rejected. இஸ்ரவேலை பொறுத்தவரை அவரை வேண்டாம் என்று தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிறார். Right? So in so many ways the stone is the Lord Jesus Christ is referred to as a stone, and he himself said, upon this rock I will build my church. இந்த கல்லின் மேல் என்று அவரை தன்னை குறித்து சொல்லுகிறதெல்லாம் பார்க்கிறோம். So now he has become the headstone of the corner. மூலைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார், அவரே அஸ்திபாரம். So now God is building up the temple. Here only comes the truth. If we understand this concept, we will be able to understand what God is saying in the book, in chapter 21 of Revelation concerning the 12 precious stones. இவைகளை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால், வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்தில் அந்த கற்களை குறித்து சொல்லப்பட்ட 12 அஸ்திபார கற்களை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். Jesus Christ himself being the chief cornerstone, in whom all the building fitly framed together grows into the holy temple in the Lord, in whom you also are builded together for a habitation of God through the Spirit, for a habitation of God through the Spirit. Right? May the Holy Spirit enable you to
see the depths of it. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருளுவாராக. இதில் இருக்கிற மறைந்த காரியங்களெல்லாம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசிகள் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயம், that's the tabernacle, that's the God indwelling, right? The temple. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலம், நீங்களும் ஆவியினாலே பரிசுத்தாவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். In whom you also are builded together. You are builded together as a habitation of God through the chief cornerstone. And he is not only the cornerstone, but the building of God is being made up. And the New Jerusalem is being made up, right? And you also are builded. You are a stone, right? Builded together. The same thing told by Apostle Paul is said by Apostle Peter. 1 Peter chapter 2 verse 4, to whom coming as unto a living stone, disallowed indeed of men, but chosen of God and precious, you also as lively stones are built up a spiritual house, a holy priesthood, to offer up spiritual sacrifices acceptable to God by Jesus Christ. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் விசுவாசிகள் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற மாளிகை, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். The believers are mentioned as the living stones built up in the spiritual building of God, and Jesus Christ himself as the chief foundation stone. Now, we know this temple, the first temple that Solomon built. It's called Solomon's temple because during the time of Solomon it was built, but the architecture, the plan, the design, right, and all other things pertaining to the temple and temple worship, right, were all given to David. So only thing is, David's time it was not built, it was built by Solomon after the departure of David. சாலமோன் ஆலயம்னு சொல்கிறோமே தவிர அந்த அதற்கான வரைபடம், அதற்கான அளவு, திட்டங்கள் எல்லாம், அதற்கேற்ற வழிபாடு, எல்லா காரியங்களும் சாலமோனுக்கு அருளப்படவில்லை. தாவீதுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அருளப்பட்டு அவர் சாலமோனிடத்தில் இவைகளெல்லாம் ஒப்புவித்தார். அவருடைய காலத்திற்கு பிறகு சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டதால் சாலமோன் ஆலயம்னு சொல்கிறோம். பட் how that was a very beautiful building, and God's glory filled that temple during the time of dedication. அதை பிரதிஷ்டை பண்ணும்பொழுது தேவனுடைய பிரசன்ன மகிமை அப்படியே இறங்கினது என்று பார்க்கிறோம். ஃபுல் ஆஃப் கோல்டு, முழுமையாக பொன்னினால் செய்யப்பட்டது, ரைட். பட் God's word says the house, while it was being built, was built of stone prepared at the quarry, and there was neither hammer nor axe nor any iron tool heard in the house while it was being built. Understand this very clearly. Why should God give this description here? ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. இந்த ஒரு காரியத்தை போய் எதற்காக ஆண்டவர் அவருடைய பொய்யுரையாத புஸ்தகத்தில் எழுதி வைக்கணும்? When Solomon built the temple, the stone, it was all made of stones, but each stone in its perfect shape
it had to be chipped, it had to be of a particular dimension, that it was chipped and made perfect to fit in the temple, not in the temple precincts. Not a single stone was made in the temple precincts, and it was not, the sound of that was not heard at all. It was there outside in the place where it was chipped and made ready, right? First of all, the stone had to be prepared for a perfect dimension, right? To be built with one another. அந்த ஒவ்வொரு கல்லும் அது சரியானபடி சிதைக்கப்பட்டு பணி தேர்ந்து சரியான அளவில் கொண்டு வரப்பட வேண்டியதாக இருந்தது. சுத்திகளால் தட்டி அவைகளை சரி செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவைகளெல்லாம் இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் வைத்து அவைகள்லாம் சரி செய்யப்படவில்லை. வெளியில் தூரத்தில் நகரவாசலுக்கு வெளியாக அவைகள்லாம் செய்யப்பட்டு அதன் பிறகு சரியான பக்குவத்தில் ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வரப்பட்டு மற்ற கற்களோடு இணைக்கப்பட்டது. Let's read that again. The house, while it was being built, was built of stone prepared at the quarry, and there was neither hammer nor axe nor any iron tool heard in the house while it was being built. ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தேர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. This is a great spiritual truth in this for the New Testament saints. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பெரிய சத்தியம் இதில் இருக்கிறது. We saw that the New Testament saints are built up as a stone. The chief cornerstone is the Lord Jesus Christ, right? The foundation is already laid. No other foundation can lay. The house of God is built up now, a temple for the eternal spirit to indwell. நித்திய ஆவியானவர் வாசம் செய்வதற்காக ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. அதனுடைய அஸ்திபாரம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய ஊழியத்தினுடைய அஸ்திபாரம். அதில் மூளை தலைக்கல்லாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவே. அவரை வைத்து அவரிடத்திலிருந்து எல்லாம் கட்டப்படுகிறது. நீங்களும் அதிலே கட்டப்படுகிறீர்கள், விசுவாசிகள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவினால், ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்வதற்கென்று கட்டப்படுகிறார். The believers indwelt by the Holy Spirit, they are brought into this and they are brought in together, right? Because the temple is for the eternal habitation of God through the Spirit. நித்திய ஆவியானவர் வாசம் செய்வதற்காக அவருடைய ஆலயமாக கட்டப்படுகிறோம். And apply this truth here. What Solomon's temple truth. சாலமன் ஆலயம் கட்டினதுலேருந்து அந்த சத்தியத்தை எடுத்துரும். The stones were not made perfect or fit in the place where it was built. கட்டப்படுகிற இடத்துல அந்த கற்கள்லாம் அதுக்கு ஏற்றபடி செய்யப்படவில்லை. It was outside in the quarry, right? அந்த கற்கள்லாம் அந்த இருக்கிற அந்த வெளிப்பிரகாரமாக வெளி தூரத்தில் இருக்கிற இடத்துலேருந்து அவைகள்லாம் செதுக்கப்பட்டு சிற்பப்பட்டு சரியான அளவுக்கு கொண்டு வரப்பட்டது. நோ நாய்ஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். அந்த ஆலயம் கட்டப்படுகிற இடத்துல இந்த போல் இந்த சத்தம்லாம் சுத்தி வாட்சிகள் சத்தம்லாம் கேட்கவில்லை. சேம் வே we are outside here in this world, and that's where the Holy Spirit is preparing each believer, chipping off the things that are not of God and making us a proper fit to be fit into the temple of God. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துப்பட வேண்டியவைகள் எல்லாவற்றையும் சுத்தினால் அடித்து தேவையில்லாதவைகளெல்லாம் எடுத்து நம்மை அந்த ஆலயத்தில் நாமும் இணைக்கப்படும்படியாக கட்டப்படும்படியாக நம்மை ஜீவனுள்ள கற்களாக அவர் மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். This is how we need to be saved, sanctified, conformed to His image here. இங்குதான் நாம் இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய சாயலை தரித்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்வதற்காக தேவன் நம்மை இங்கு பழக்கப்படுத்துகிறார். பெர்ஃபெக்ஷன் இஸ் ஹியர் அண்ட் நாட் ஆஃப்டர் கோயிங் டு ஹெவன். பரலோகத்துக்கு போன பிறகு பரிசுத்தம் என்றது பரிபூரணம் என்பது இல்லை.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை இங்கே தான் பரிசுத்தப்படுத்துகிறார், பரிபூர்ணம் அடைகிறார். நாம் அவரை போல அவருடைய சாயலுக்கு ஏற்ப நாம் அவரை போல அவருக்குள்ளாக அவரை சாயலை தரித்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் நம்மோடு எல்லா காரியங்களிலும் ஈடுபடுகிறார். Christ's nature, Christ's conformity is absolutely essential. As God was in Christ revealing the glory of God, we beheld His glory, the glory as of the only begotten of the Father, full of grace and truth, said John. அவரை முகமுகமாக கண்ட யோவான் யோவான் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நாங்கள் அவருடைய முகத்தை பார்த்தோம், தேவனுடைய மகிமையை அப்படியே கண்டோம் என்று சொல்லுகிறார். The full of the glory of God. Same way, that same glory should radiate through us, through the Holy Spirit. God is shaping us, God is making us here, and we need to allow the Holy Spirit to work in our life to that effect. The சுயம்ன்றது போகும்படியா, நம்முடைய எண்ணம்லாம் போகும்படியா, தேவனே நமக்குள்ளாக மகிமைப்படும்படியாக. The end is that God may be all and in all. That is the theme of New Jerusalem. தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கிறவராக அவர் மகிமைப்படும்படியாக இருக்கிறதே புதிய எருசலேம். That is Zion. That is where the Father and the Lamb, they are the temple. They are the place to be worshipped by all these redeemed people, through whom the glory of God transcends to the new heavens and to the new earth. அந்த தேவ மகிமை இவர்கள் மூலமாக, இந்த ஜீவனால் கற்கள் மூலமாக வெளிப்படுகிறது போல, இவர்கள் எல்லோரும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த பரிசுத்த கூட்டத்தை, பரிசுத்த ஜனத்தை தேவன் இங்கு ஆயத்தப்படுத்துகிறார். That means you and me are involved. God by His Spirit is shaping us. We need to be conformed to the image of His Son. That's why all things work together for good to them that love God. தேவனில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தானாக நடக்கிறதில்ல, அவர் நடத்துகிறார். ரைட்? Shall tribulation, persecution, famine, nakedness, peril, sword, அதில் உபத்திரவம், வியாகுலம், பட்டயம், நாசமோசம், இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாம் கிறிஸ்து இயேசு மூலமாக வாசிக்கிறோம். Through all these things we are more than conquerors through Him that loved us. So இவைகள் மூலமாகத்தான் ஒரு செதுக்கி சுத்தி மூலமாக வேண்டாதவைகள் எல்லாம் அகற்றுகிறது போல, ஒரு கல்லில் அகற்றுகிறது போல, the Holy Spirit is dealing with us to remove all those things that are not of God and that are of this earth, to go away from our lives so that God's full glory might shine in and through us for all eternity. நித்திய காலமாக அவருடைய மகிமையே நமக்குள்ளாக விளங்கும்படியாக, அவருடைய ஒளி நமக்குள்ளாக வீசும்படியாக, நம்முடைய சுயம் எதுவும் இல்லாதபடி அவருடைய கருவிகளாக கற்களாக இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். So that God's glory will manifest through our lives in New Jerusalem. The foundation stones, of course, it will be there, but what it refers to is New Jerusalem is just not a physical or at a material place only, but it's full of God's glory. God, the Lord and His people together. தேவனும் அவருடைய ஜனமும் கூட இருக்கிறது. Behold, the tabernacle of God is with men, we read. அதே வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவர்களுக்குள்ளாக தங்கி இருக்கிறார், வாசம் செய்கிறார். தேவன் வாசம் செய்யும் இடம் என்று பார்க்கிறோம். So it is just not one location, but it is more the company of God's people together, God dwelling, right? This is the very reason for which God became man. Hallelujah. So that through Him and in Him and by Him there will be a people throughout all eternity inhabiting, and that who will be with Him forever and forever. அதற்காகவே தேவாதி தேவன் மனுஷனாக இறங்கி வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால் அவருடைய மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக அவருக்குள்ளாக ஒரு மாளிகையாக அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் இடமாக தேவாதி தேவனோடு உறவு கொள்ள அவர் தெரிந்து கொண்டார். This is what Jesus is saying in his prayer in John 17 also, as the high priest. பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற யோவான் 17 இதையே சொல்கிறார்.
Father, I in you and you in me, they also may be made one in us. பிதாவே, நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படியாக. See, unimaginable that we, the children of dust, should be exalted to that highest place. God is not partial. God has no partiality. God has no preferences. God doesn't leave one and calls another. There is the election of God, true, but God is gracious to everyone whom He calls. அவர் அழைக்கிற எல்லோரிடத்திலும் பட்சபாதம் இல்லாதவராக எல்லோருக்கும் அதே கிருபையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அவருடைய உண்மையுள்ளவர்களாக இருந்து அந்த இடத்தை அடையும்படியாக தேவன் கிருபை கொடுக்கிறார். அப்பேற்பட்ட மகிமை. So that nothing of self will be there in New Jerusalem. No other human being, no other name, but it is all the glory of God, the Lamb. தேவனாகிய கர்த்தர் ஆட்டுக்குட்டியானவருடைய மகிமையை தவிர புதிய எருசலேமில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் these stones will reflect the glory of God and they become nothing and it's all the glory of God revealed through them. அதனால் அந்த கற்கள் எல்லாம் அவர்கள் அது தன்னுடைய மகிமையை தன்னுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறதில்லை, தேவனுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. Then will be 1,000 times more true what the psalmist says. Psalm 19. அதற்கு அப்பொழுது புதிய எருசலேமில் சங்கீதக்காரன் சொன்னது 19வது சங்கீதத்தில் சொன்னது உண்மையாகும். The heavens declare the glory of God, the firmament showeth his handiwork. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி, the full glory of God revealed in New Jerusalem. And God is calling you and me, believer. Don't limit God's call. Don't limit small, or don't think God's to be a small, someone who will have to answer your prayer. But rather think of God's calling, why He has chosen you for, to which place He is calling, and what is there you are going to do in eternity. All for God, all for God's glory. This is the sum and total of all that God does. So, இவையே தேவனுடைய நித்திய நோக்கமாக இருக்கிறது. அவருடைய மகிமையே பிரதானம். That no flesh in His presence should glory. That God should have absolute all glory, and to Him be all glory and honor in our lives too. Shall we dedicate? May we allow the Holy Spirit to chip off, when we are here upon this earth, all things that are unwanted from our life, like the stone that was chipped off of all its imperfections and made perfect to fit into the temple that was in Jerusalem. எருசலேம் ஆலயத்தில் சாலமோன் கட்டுகிற அந்த ஆலயத்தில் சாலமோனிலும் பெரியவர் அவருடைய ஆலயத்தில் நாம் சரியானபடி அவரோடு கட்டப்பட்டு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு கல்லாக இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவையில்லாத சுயம், தேவையில்லாத காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உடைத்து எடுக்கும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்மை பூரணப்படுத்தும்படியாக, அவரோடு இசைந்திருக்க, அவரோடு இணைந்திருக்க, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற கல்லாக இருக்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற கல்லாக இருக்க, அவருக்கே மகிமை உண்டாகும்படியாக நம்மை சமர்ப்பிப்போம். God can do only how far you can yield. Right? Years ago, I went to Mahabalipuram to taking a friend of mine who had come from abroad. Right? சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தார். அவரை மகாபலிபுரத்துக்கு அழைத்து சென்றார். And he saw where the sculptors were making the statues out of stone. அங்கு சில சிற்பிகள்லாம் அங்கே இருந்து கல்லிலிருந்து சிற்பத்தை சிலையை உண்டு பண்ணுறதுக்கு செதுக்கி கொண்டிருந்ததை பார்த்தார். To them. And then he was making a woman out of a stone. Right? ஒரு பெண் சிலையை அவர் செய்து கொண்டிருந்தார். While conversing with them, he said, by tapping at the stone, he, an expert, can know whether that stone will be ideal to make a man or a woman. That was stunning.
அதிசய விதமாக நாங்கள் பிரமித்து போகிற விதமாக அந்த சிற்பி சொன்னார், ஒரு கல்லை தட்டி பார்க்கும்போதே அது என்ன மாதிரி சிலையை உருவாக்க முடியுன்றது எங்களுக்கு தெரியும், அதை தட்டி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். அது பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. ரைட்? சேம் வே God knows what He can make of us, right? How far we will yield, but we can yield, how much we yield ourselves to the Holy Spirit to bring these divine truths into application, into practical living in our lives. So much God will do in our lives. God will not do anything in our lives without our consent, without our yieldedness. நம்முடைய சம்மதம் இல்லாமல், நம்முடைய விருப்பம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. How far you yield yourself, how far I yield myself, how far I need God, I want God, so that God might be glorified in my life, so much He will do. தேவனே என்னுடைய வாழ்க்கையில் மகிமைப்படும்படியாக எவ்வளவு தூரம் நான் என்னை சமர்ப்பிக்கிறேனோ, எவ்வளவு தூரம் அவருக்கு அனுமதி கொடுக்கிறேனோ அவ்வளவு தூரம் தேவனுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவார். May God have the God of heaven and earth possess us by His Spirit, and God alone might be glorified in time and in eternity. தேவாதி தேவனே நம்மை ஆட்கொண்டு காலத்தில் மட்டுமல்ல நித்தியத்திலும் அவருடைய மகிமை விளங்கும்படியாக நம்மை நடத்துவாராக. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். Father, you can't be involved in anything that is of passing away nature, and you won't give your glory to another. That's what you have said. I am the Lord, I change not, therefore I will not give my glory to another, you have said. You are the God of all glory, and we confess to you that you and you alone are worthy of all glory and honor. Blessed be your wonderful name. To this extent you have revealed yourself unto us, Lord. We pray that you by your Spirit will give us, Lord, that intelligence, that wisdom, that divine wisdom, and an understanding heart, and total spirit of yieldedness to you, so that you will make us to be living stones that will reveal, that reflect the complete glory of God in time and more in particular all through eternity, Lord. We submit ourselves to you. We pray, have your way, Lord, by your Spirit. Make of us all for your glory. In Jesus' precious and lovely name. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Now may the grace, mercy and peace from God the Father, the Son and the Holy Ghost rest and remain with us now and forevermore. Amen. Amen. God bless you all.